சஞ்சா சஞ்சா ஆ அப்பப்பா சி பாடு லாலிபப் சரசம் சரசம் நீங்க என்ன செய்கிறாய்? உன் நாடகங்கள் தெரியாதா? போ. சரி, இந்த போர்வையை போர்த்து விடுவோம். கூல். செல்வோம். அனைத்து போலி மழைகளும் போலி புத்திகளும் எனக்கு தெரியாதா என்ன? நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? சொன்னால் உன் வேலையாகாது அல்லவா? கூப்பிட்டால் பதில் சொல்லு. ஓஹோ, அறியப்பட்டதா? சரி, ஆனால் டிபன் தயாராக உள்ளது. நீங்க ரொம்ப பசிக்கிறீங்க. உனக்கு அவர்களுக்கு அவர்களுக்கே? ஓ, மாமாவுக்கு எவ்வளவு? வாய் மூடி ஹாலுக்கு வந்து சாப்பிடு. சரி, இப்ப சொல்றேன். எல்லாம் போலி வேஷங்கள். நல்ல வேலை இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அவசியமில்லாமல் இந்த ஹாஸ்டலுக்கு வந்து தங்கினேன். அவனை திருமணம் செய்ய வேண்டியதாகிவிட்டது. என் விதி. அக்கா, உங்களுக்கு காப்பி வேண்டுமா? கொண்டு வருகிறேன். இதோ அவர்களே. உலகம் குளிக்கிறது. அவர்கள் குளிக்கிறார்கள். நீங்க தூங்கி போயிருக்கணும். அனைவரையும் அழைக்கவா? போதும். உங்களை மாத்துறது எனக்கு முடியாது. சரி, டிபன் தயார் செய்கிறேன். விரைவாக வாருங்கள். என்ன பண்ணீங்கள்? எல்லாம் நல்லா இருக்குதா? என்ன இல்லைன்னா சாதாரணம் தான். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்குதா? ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் சொல்லு, தீர்த்து விடலாம். ஓகேனா? ஏதேனும் பிரச்சனைகள் அது அந்த அளவுக்கு சூப்பர் அண்ணா. சரி, அப்படி என்றால் இல்ல அண்ணா, பிரச்சனை எதுவும் சொல்ல மாட்டாயா? உனக்கு என்ன செய்வாய்? அது எல்லாம் ஓகேனா? அந்த சூப்பர் எல்லாம் ஓகே. பணம் பற்றிய பைத்தியம். இப்போது பணம் வரவில்லை. ஏன்? நான் போன் செய்து பேசுகிறேன். உங்களை பற்றி அவர்களுக்கு சொல்கிறேன். அவர் வழியில வருவார். அவ்வளவுதான்.
அது வேலை செய்ய வேண்டும் விரும்புவார்கள். சரி, என்னோட இது எங்கள் அக்கா அவர்கள். இது எனது வேலை முடிந்துவிடும். ஆமா, அந்த விரைவாக வேலைகளை பாரு. அது சரியா? உண்மையிலேயே நிச்சயமாக சரியா? பாய். ஆம். ஹாய். என்ன அது எப்போது போய்விட்டது? இப்படி வரமாட்டேனே. சிறிது நேரம் சில வேலை செய்து வந்த பிறகு சரி, டிபன் சாப்பிடுவோம். சொல்லு. எனக்கு தெரியும், வேலை இல்லாமல் இப்படி வரமாட்டேனே. சொல்லு. அது உங்கள் சொத்துகளில் 2வது மாடியில் உள்ள பெண் மற்றும் அதை நினைவில் கொள்ளுங்கள். ஓஹோ, அப்படியா? அது தங்கமா? என்ன விஷயம்? அது எல்லாம் மிகவும் பிடித்தது என்று அவர் சொல்கிறார். நைட்டு பார் ராஜா, அது வராது. ஆனா வேற யாரையாவது ஏற்பாடு செய்யவா, அல்லது என்னை வர சொல்வாயா? வந்த பிறகு நீங்கள். அவள் வேண்டும். சரி, கேட்டு பார்ப்போம். வெளியே நான் செல்வேன். பை. அட, லஞ்ச் சாப்பிட்டு வா. பரவாயில்லையா அக்கா? இவன் ஒருவனே பிடிவாதம். இது என்ன செய்யும்? முதலில் அதை வரிசையில் வைக்க வேண்டும். இதோ. ஹாய். ஹாய். அது வரைக்கும் என்ன அக்கா இப்படி வந்த? தாய்ப்பால் கொடுப்போம். தேங்க்யூ. அங்கே வந்து குடிப்பேன் அல்லவா? அது சரியே என்று நினை. உன்னோட ஒரு விஷயம் பேச வேண்டும். 2 பேருக்கு. அதுக்கு அது என்ன? அப்படி இல்ல. எம்எல்ஏ மகன் இருக்கிறான் அல்லவா? நேற்று அவனை பால்கனியில் பார்த்தாராம். அப்போ காதல் சொன்னான், கல்யாணம் சொன்னான்? இல்லை, வேறு சொன்னான். வாட்? அவ்வளோதான் அம்மா. அவனுக்கு பிடிச்சது அவனுக்கு வேண்டும். அதனால் நான் ஒரு யோசனை செய்தேன். என்ன விஷயம்? நீங்க கோபப்படக்கூடாது. சரி, சொல். நாளை உன் ரூம் மேட் இருக்கிறாள் இல்லையா, காவிரி? அது எப்படி என்றாலும் வேட்பாளியே அல்லவா? உனக்கு தெரியும் அல்லவா? விளக்கை அணைத்துவிட்டு தள்ளுவோம். என்ன சொல்கிறாய்? ஓகே. ஒரு வேலை முடிஞ்சது. சரி, மதிய உணவு தயார் செய்தேன், சாப்பிடு. என்ன தக்கலாடிவே, உன் விஷயம் சொல்றேன். நான் அனுப்பும் ஒருவர் நீங்கள்தான். அண்ணா, காத்திருப்பது என்ன தாமதம்? ஊரை கைவிட்டு கூட மிகவும் அதிகமாகிவிட்டது. என்ன அக்கா, நீயும் கூட? அவர் உணர்கிறார். என்னென்னால் மின்சாரம் போய்விட்டது. அண்ணா எப்படி பிடித்தாய்? வந்துவிடும் அல்லவா மின்சாரம், ஏன் கவலைப்படுகிறாய்? நீங்கள் எப்போதும் இப்படி செய்தீர்கள். அது பார்த்தாயா? என்ன அது? எங்கே இருக்கிறது? வெளியே கத்தினால் உள்ளே உள்ளவர் எப்படி வந்து வருகிறது. அதையே நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆம், அது இங்கேயே இருக்கிறது. என்ன அந்த இருக்கிறது? ஒருவனே உள்ளே. இதற்கு சரியான தீர்வை அவர்கள் 2008 ஆண்டில் ஆண்டு என்ன மேடம், வெற்றி மிகவும். அனைத்திலும் ஒரே வார்த்தையில். இல்லையெனில் வேலைகளுக்காக வரும் பெண்களுக்கு ஹோட்டல் என்று கூறி நீ செய்யும் செய்கைகள் இவைதான். அதனால்தான் இந்த சிக்கலில் உள்ள துயரம் உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக உன்னை உள்ளே தள்ளுகிறேன். இப்போது எப்படி இருக்கிறது? மீண்டும்
இப்படிப்பட்ட வேலைகளை செய்தால் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுப்பேன். மைண்ட் இட்.